வைக்கப்பட்ட அந்த குழியில் நிறுத்துகிறார்கள். அன்பானவர்களே, தம்மண்டை வந்த யாரையும் அவர் புறம்பே தள்ளாத தேவன். அவருடைய சொந்த கரங்களினால் அற்புதங்களை செய்த அந்த தேவனுடைய கரங்கள் இப்பொழுது சிலுவையின் மீது ஆணியடிக்கப்பட்டதாய் நீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. பாருங்க, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த இயேசுவின் கால்கள் இப்பொழுது ஆணி அடிக்கப்பட்டதாய் இரத்தம் வடிந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய கால்களில் ஒரு சின்ன முள் குத்தினாலே நாம் தாங்க முடியாமல் கதறுகிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவின் கரங்களிலும் கால்களிலும் ஆணி அடிக்கப்பட்டு அவர் வலியால் துடித்து கொண்டிருந்த போதுதான் அவர், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, இயேசு சிலுவையில் தொங்கியபடி சுற்றுமுற்றும் அவர் பார்க்கிறார். அவருக்கு யாராவது உதவி செய்யும்படி இருக்கிறார்களா என்று அவர் ஒருவேளை திரும்பி பார்த்தால் அங்கு ஒருவருமே இல்லை. அவருடைய சீசர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடிப்போனார்கள். லூக்கா 23 அதிகாரம் 49 வசனம் சொல்லுகிறது, அவருக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும் கலிலேயாவிலிருந்து அவருக்கு பின் சென்று வந்த ஸ்திரீகளும் தூரத்திலே நின்று இவைகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். அன்பானவர்களை, தம்மை சுற்றிலும் சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிட்டு பரிகசித்த ஜனங்கள் தான் அவருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். அன்பானவர்களே, அவர்களுக்குத்தான் ஆண்டவர் தன்னுடைய சொந்த கரங்களினால் அவர்களுக்கு அற்புதங்களை செய்து வியாதிகளை சொஸ்தப்படுத்தி இருந்தார். ஆனால் அதே ஜனங்கள் தான் இன்று ஆண்டவராகி இயேசுவை சிலுவையில் அறையும் என்று சொல்லி ஆண்டவர் படுகிற பாடுகளை பார்த்து அவரை எள்ளி நகையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுதுதான் இயேசு அவர்களை பார்த்து, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொன்னார். அன்பானவர்களே, ஆண்டவராகி இயேசு தன்னை கைகளில் ஆணி அடித்தவர்களையும் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார். தன்னுடைய கால்களில் ஆணி அடித்தவர்களையும் பார்த்து பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார். தன்னுடைய தலையில் முள்முடி சூட்டினவர்களையும் பார்த்து பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார். ஆண்டவராகி இயேசுவை அடித்து நொறுக்கி துன்பப்படுத்தி காயப்படுத்தினவர்களையும் பார்த்து ஆண்டவரே இவர்களுக்கு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார். பாருங்க, அப்போஸ்தலனாகிய ஸ்தேவான் தேவனிடத்தில் ஜெபிக்கிறத பாருங்க. அப்போஸ்தலர் 7 அதிகாரம் 59-60 நாம் வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தராகி இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுதுகையில் அவனை கல்லறிந்தார்கள். அவனோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். இங்கு பாருங்க, ஸ்தேவான் ஜெபிக்கும்போது முதல்ல தன்னுடைய ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி தனக்காக ஜெபித்து விட்டு தான் அடுத்தவர்களுக்கு பிதாவே இவர்கள் மேல் இந்த குற்றத்தை சுமத்தாதிரும் என்று சொல்லி அந்த மக்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். ஆனால் ஆண்டவராகி இயேசுவோ முதல்ல ஜனங்களுக்காக பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஜனங்களுக்காக ஜெபித்து விட்டு தான் ஆண்டவர் தன்னுடைய ஆவியை பிதாவுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தார். அதிலும் அவர் தேவன் என்பதை நிரூபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி தேவன் ஜெபிக்கிறதை நாமும் நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நாம் மன்னிக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. மத்தேயு 5:44 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று தாம் சொல்லி கொடுத்த அந்த ஜெபத்தை தன்னுடைய நிஜ வாழ்விலையும் அவர் செய்து காண்பித்ததை நாம் பார்க்கிறோம். இயேசு சிலுவையில் மொழிந்த 2வது வார்த்தை லூக்கா 23 அதிகாரம் 43 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அன்பானவர்களே, இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது அவருடைய வலது பக்கத்தில் ஒரு கல்லனையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு கல்லனையும் கூட சிலுவையில் அறைந்தார்கள். கீழே பெருங்கூட்ட ஜனங்கள். பாருங்க, அதில் இயேசுவிடம் அற்புதம் பெற்றவர்களும் உண்டு, அந்த அற்புதத்தை நேரில் பார்த்தவர்களும் உண்டு, இயேசுவின் மரணத்தை பார்க்க வந்தவர்களும் உண்டு, மரணத்தை வேடிக்கை பார்க்க வந்தவர்களும் உண்டு, வேத பாரகர்கள் உண்டு, பரிசேயர்கள் உண்டு, யூதர்கள் உண்டு. ஆனால் இந்த நேரத்தில் இவர்கள் எல்லாரும் கூடியிருக்கிற இந்த இடத்துல ஒரே ஒரு ஆத்மா மாத்திரம் ஆண்டவரிடத்தில் ரட்சிப்புக்காக கெஞ்சுகிறது. ஆண்டவரே, நீருமுடைய ராஜ்யத்தில் வரும்போது
அடியேனை நினைத்தருளும் என்று சொல்லி அவன் பாவ மன்னிப்பையும் தன் நித்திய ஜீவனையும் அவன் கேட்கிறான். அப்பொழுது ஆண்டவராகி இயேசு அவனை பார்த்து, நீ இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று சொல்லி அவனுக்கு ரட்சிப்பையும் நித்திய வாழ்வையும் கொடுக்கிறார். பாருங்க, திருமண நாளன்று மணவாளன் ஆனவன் பலர் முன்னிலையில் மிகப்பெரிய ஒரு உரையை ஆற்றினான். அந்த மணவாளனுடைய உரையை கேட்பதற்காக அநேகர் வந்திருந்தார்கள். அவன் தன்னுடைய மனைவியை எப்படி நேசிப்பது, தன்னுடைய மனைவியை எப்படி அன்பு செலுத்துவது, அவளை எப்படி கண்கலங்காமல் பாதுகாப்பது என்று சொல்லி கவிதை நடையில் அவன் மிகப்பெரிய ஒரு சொற்பொழிவை ஆற்றினான். ஆரம்ப நாட்களில் அந்த இளந்தம்பதிகளுடைய வாழ்க்கை நன்றாக சென்று கொண்டிருந்தது. ஆனால் சில நாட்கள் கழித்து அந்த மணவாளனானவன் ஆற்றின உரைக்கும் அவன் நடந்து கொண்ட அவன் மனைவியை நடத்தின விதத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லாமல் இருந்தது. ஆனாலும் அவன் அவ்வளோ மனைவியை துன்பப்படுத்திய போதும் அவளை தன்னுடைய மனைவி என்றே சொல்லிக்கொள்வான். நல்ல அறிக்கைகளை செய்வது மட்டுமல்ல, அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டும். அந்த அறிக்கையின் உண்மைத்தன்மையானது நம்முடைய வாழ்க்கையில் பல துன்பங்களும் தொல்லைகளும் பல சவால்களும் ஏற்படும் போதுதான் அதனுடைய உண்மைத்தன்மை நமக்கு வெளிவரும். ரோமர் 10வது அதிகாரம் 9, 10, 11 வசனங்களை நாம் வாசிக்கலாம். என்னவென்றால், கர்த்தராகி இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, உயர்விலும் தாழ்விலும் வேதனையிலும் சோதனையிலும் சாட்சியுள்ள வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். தேவனுக்கு முன்பாக நாம் உண்மையுள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட ஒரு கள்ளன் ஆண்டவராகி இயேசுவை இகழ்ந்து பேசுகிறான். மற்ற கள்ளனோ தான் செய்த பாவத்துக்கேற்ற தண்டனையை தான் அனுபவிக்கிறேன் என்று சொல்லி அதற்காக அவன் மனம் வருந்துகிறான். அந்த மனம் கள்ளனை ஆண்டவராகி இயேசு மன்னித்து அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அன்பானவர்களே, அவன் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நேரத்தை அவன் சரியாக பயன்படுத்தி அவன் பாவ மன்னிப்பையும் நித்திய வாழ்க்கையும் அவன் பெற்றுக்கொள்கிறான். இயேசு சிலுவையில் மொழிந்த 3வது வார்த்தை யோவான் 19வது அதிகாரம் 26, 27 வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தனக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். பாருங்க, 33 வருட உலக வாழ்க்கையில் பிதா தனக்கு கட்டளையிட்ட அனைத்தையுமே ஆண்டவராகி இயேசு செய்து முடித்தார். தன்னுடைய வேதனையின் உச்சகட்டத்திலும் அந்த கொடூரமான ஒரு நிகழ்விலும் தனக்கு இருந்த அந்த குடும்ப பொறுப்பை ஆண்டவராகி இயேசு நிறைவேற்றி முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் மரியாளுக்கு கிடைத்தது. அதுதான் இறைமகன் இயேசுவை வயிற்றில் சுமந்து பெற்றெடுக்கிற ஒரு பாக்கியம். பாருங்க, லூக்கா 2:35 சொல்லப்பட்டபடி, ஆனாலும் உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக இயேசு சிலுவையில் தொங்கியபடி படுகிற பாடுகளை பார்த்து அந்த தாய் மனம் வேதனை அடைந்து வேதனையின் உச்சத்தில் அவர் கண்ணீர் விட்டு அவள் கதறுகிறாள். அன்பானவர்களே, யார் தன்னை இனி கவனிப்பார்கள் என்ற அந்த கவலை அந்த மரியாளுக்கு இருந்ததோ இல்லையோ, வேதனையின் மத்தியிலும் அந்த கவலை ஆண்டவருக்கு இருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது எல்லா சீசரும் ஓடிவிட்டார்கள். அந்த யோவான் மாத்திரம் இயேசுவின் தாயாகிய மரியாளிடத்தில் நின்று கொண்டிருந்தார். சிலுவையில் தொங்கும்போது கூட தன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்ற கட்டளையை ஆண்டவர் அதை நிறைவேற்றும் பொருட்டாக அந்த தாயை யோவானிடத்தில் அவர் ஒப்படைத்தார். இது இயேசு தன்னுடைய பிதாவின் கற்பனைகளை கை கொள்ள தவறவில்லை என்பதை இது காட்டுகிறது. அன்பானவர்களே, நாமும் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாமும் பெற்றோரை நாம் கனம் பண்ணுகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஒரு பக்தி நிறைந்த தகப்பனார் இறந்து போனார். அந்த தகப்பனாருடைய பக்தி நிறைந்த அந்த வாழ்க்கையை அந்த மகன் பயங்கரமாக அவன் பக்தியோடு நினைவு கூறுவான். அவரை பற்றி உயர்வாக பேசிக்கொள்வான். அந்த தகப்பனார் வைத்திருந்த ஒரு பைக்கையும் அவன் பொக்கிஷமாக பாதுகாத்து வந்தான். ஆனால்
தனக்காக தன்னுடைய தகப்பன் எவ்வளோ பாடுகளை பட்டார் என்று சொல்லி அவன் கதை கதையாக கூறுவான். ஆனால் அந்த மகனோ எந்த வேலையும் செய்யாமல் தகப்பனார் சம்பாதித்த சொத்துக்களை எல்லாம் அவன் அழித்து குடித்து வரித்து வாழ்ந்து வந்தான். தன் தகப்பனிடமுள்ள ஒரு சிறிய நல்ல குணம் கூட அந்த மகனிடத்தில் இல்லாமல் இருந்தது. தகப்பனார்னு அந்த கஷ்டங்கள் நிறைந்த அந்த வாழ்வை நினைவு கூறுகிற மகன் தகப்பனார் எதற்காக இந்த கஷ்டங்களை தனக்காக அனுபவித்தார் என்பதை அவன் நினைவு கூறுவதில்லை. அன்பானவர்களே, அதே போல தான் ஆண்டவராகி இயேசுவும் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்பதை நாம் மறந்துவிட்டு இயேசுவின் பாடு மரணங்களை நினைத்து நாம் மனதுருகுகிறோம். ஏசாயா 53:5 நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அன்பானவர்களே, இயேசு எதற்காக பாடுகளை அனுபவித்தார், எதற்காக சிலுவையில் அறையப்பட்டார், எதற்காக அவமானங்களை ஏற்றுக்கொண்டார் என்பதை நாம் இன்றைக்கு எண்ணி பார்க்கிறோமா? நாம் பாவ மன்னிப்பை பெறவும் நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெறவும் இயேசு சிலுவையில் பாடுகளை சகித்தார். ஆகவே அதை நாம் சிந்தித்து மனம் திரும்பி இன்றே நாம் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். இயேசு சிலுவையில் மொழிந்த 4வது வார்த்தை மத்தேயு 27:46 நம்ம வாசிக்கலாம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா? அன்பானவர்களே, இயேசு சிலுவையில் தொங்கும்போது அந்த மரிக்கும் தருவாயில் தான் இந்த வார்த்தைகளை ஆண்டவர் கூறுகிறார். இயேசுவோடு இருந்த சீசர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடிவிட்டார்கள். இயேசு துன்புறுத்தப்பட்டு பல பாடுகள் பட்டு அவர் நொறுக்கப்பட்டு பிதாவின் முகம் அவருக்கு மறைக்கப்பட்டது என்று உணர்ந்தபோதுதான் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவர் கதறினார். அன்பானவர்களே, இந்த உலகத்தின் பாவங்களெல்லாம் ஆண்டவராகி இயேசுவின் மேல் சுமத்தப்பட்ட போது தேவ பிரசன்னம் அவரை விட்டு விலகி போனது. ஆண்டவர் பிதாவுடைய முகம் அவருக்கு மறைக்கப்பட்டது. இந்த உலகத்தின் பாவங்கள் எல்லாம் ஆண்டவராகி இயேசுவின் மேல் சுமத்தப்பட்ட போது பாவத்தை பார்க்கக்கூடாத சுத்த கண்களையுடைய பிதா தன்னுடைய முகத்தை அவருக்கு மறைக்க வேண்டியதாயிற்று. அப்பொழுது பிதாவின் முகம் மறைக்கப்பட்டது என்று தெரிந்தபோதுதான் ஆண்டவராகி இயேசு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறினார். அன்பானவர்களே, சில வேளைகளில் நாமும் கைவிடப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலும் வருகிறது. உலகத்தாராலும் உலக ஜனங்களாலும் குடும்பத்தாராலும் கைவிடப்பட்ட நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலும் வருகிறது. ஆனால் அந்த வேளையில் ஆண்டவருடைய பிரசன்னம்தான் நமக்கு வலிமையானது. ஆண்டவராகிய இயேசு நம்மோடு கூடவே இருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகி போவதில்லை. அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுவதே இல்லை. நமது வாழ்க்கையின் அந்த இப்படிப்பட்ட கொந்தளிப்பான நேரங்களில் நாம் அவரை மாத்திரமே உறுதியாக நாம் பிடித்து கொள்ள வேண்டும். பாவம் அறியாத இயேசு நமக்காக அவர் பாவமானார். 2 கொரிந்தியர் 5:21 சொல்லுகிறது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாருங்க, பிதாவும் குமாரனும் எப்பொழுதும் ஒன்றாகவே இருந்தார்கள். இப்பொழுது பிதாவின் முகம் இயேசுவுக்கு மறைக்கப்பட்டு அவர் தனிமையானார். ஏசாயா 59:2 உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அன்பானவர்களே, இயேசு 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கினார். அவரை காரி துப்பினார்கள், அவரை கன்னத்தில் அறைந்தார்கள், அவரை தூஷணமான வார்த்தைகளை சொன்னார்கள். அத்தனை ஆண்டவராகிய இயேசு நமக்காக அதை சகித்து கொண்டார். நம்மை பிதா கைவிடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இயேசுவை பிதா சிலுவையில் கைவிட்டார். ஆகவே அந்த நேரத்தில் ஆண்டவர் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறினார். இயேசு சிலுவையில் மொழிந்த 5வது வார்த்தை யோவான் 19:28 நம்ம வாசிக்கலாம்.
யோவான் 19:28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். பாருங்க, இயேசுவின் தாகம் சாதாரண தாகம் அல்ல, அது அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை குறித்ததான தாகமாக இருந்தது. அது அக்கினியில் அகப்பட்டு தவிக்கிற ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற மரண தாகத்தை போன்றது. யோவான் 7வது அதிகாரம் 37-38 சொல்லுகிறது, இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். மத்தேயு 25:35 நாம் வாசிக்கும்போது, பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள் என்றார். பாருங்க, கெத்சமனையில் இயேசுவின் ரத்தம் வியர்வையாய் வெளியேறுகிற அளவுக்கு அவருக்கு மனபாரங்கள், சரீரத்திலும் சாட்டை அடிகள், இப்படி பல பாடுகள் படுத்தப்பட்ட போது அப்பொழுது இயேசு தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை குறித்த தாகத்தால் தவித்து இயேசு தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அன்பானவர்களே, நாமும் ஆண்டவரை அறியாதவருக்கு நாம் இயேசுவை பற்றி அறிவித்து அவருடைய தாகத்தை தீர்க்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஏசாயா 53வது அதிகாரம் 11 சொல்லுகிறது, அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார் என இயேசுவின் தாகத்தை பற்றி ஏசாயா தீர்க்கதரிசி மிக அழகாக கூறியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, தம்முடைய சாயலில் படைக்கப்பட்ட மனிதன் தம்முடைய மந்தையில் வந்து சேர வேண்டும் என்பதே ஆண்டவராகி இயேசுவின் தாகமாக இருந்தது. பசியாய் இருப்பவர்கள் மேல், அராதையாய் ஆதரவற்றவர்களாய் இருக்கிறவர்கள் மேல் நாம் காட்டுகிற கரிசனையானது அவருடைய தாகத்தை தீர்ப்பதாக இருக்கிறது. அன்பானவர்களே, நாமும் ஆண்டவராகி இயேசுவின் தாகத்தை தீர்க்கிறவர்களாக நாம் இன்றே அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வோம். இயேசு சிலுவையில் மொழிந்த 6வது வார்த்தை யோவான் 19வது அதிகாரம் 30 நம்ம வாசிக்கலாம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்ததென்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். பாருங்க, இயேசுவின் சிலுவை பாடுகள் முடிந்தது, பிசாசின் போராட்டங்கள் முடிந்தது, மனிதனுடைய துன்புறுத்தல் முடிந்தது, இயேசு இந்த உலகத்துக்கு வந்த நோக்கம் முடிந்தது, தேவனுடைய இரட்சிப்பின் செயல் திட்டம் நிறைவேறியது. இயேசு சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து பிதா தனக்கு கட்டளையிட்ட அனைத்தையும் செய்து முடித்து